உடனே ஒரு டயலாக் விடுறாங்க, அதிமுக பிரிந்து இருப்பதால் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஒன்றாக இருந்தால் அதிமுக வீழ்த்தவே முடியாது. 21 ஒன்னா தானே இருந்தீங்க. 2007 ஜெயலலிதாவே தோக்கடிச்சோமே, 2096 ஜெயலலிதாவே தோக்கடிச்சிருக்கோமே, 21 எல்லாரும் ஒன்னா தானே இருந்து உங்களை தோக்கடிச்சோமே, இதே பிஜேபி கூட இருந்த போதும் தோக்கடிச்சோமே. உங்களுக்கு இப்போ கட்சி பெருங்காயம் போல் அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக முன்னணி தலைவர்களுக்கே அடுத்த அதிமுக இந்த 60 எம்எல்ஏ கோட்டைக்கு போவாங்க நம்பிக்கை இல்லை. அதிமுக காப்பாற்ற முடியுமா? தொண்டனுடைய செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். ஏதோ ஒரு பிம்பத்தை வைத்து எந்த கட்சி தலைவருங்க மத்திய ஆட்சியில் இருந்தீங்க, தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சீங்க. இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போது கொடுமை தெரியுமா? அதிமுகவை எடப்பாடி ஆட்டையை போட்டாரு, இன்னைக்கு எடப்பாடியை அமித்ஷா ஆட்டையை போட்டாரு. இன்னைக்கு அமித்ஷாவுடைய பேச்சு நான் இன்னும் சொல்ற கூட்டணி இவர் பேசுறதுலாம் இல்ல. ஒரு படத்துல சொல்லுவா, நீங்க எல்லாம் சொல்லாதீங்க உங்க கடை ஓனர் சொல்லிட்டோன்னு. அந்த மாதிரி இவர் பேசலாம் பேச்சா எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தான் திரு அமித்ஷா சொன்னாரே தவிர அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லல. பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தார், மைக் இருந்தது, உடனே குறுக்கிட்டு சொல்லியிருக்கலாமே. அதிமுகவை சார்ந்தவர் தான் முதலமைச்சர் 3 முறை சொல்லியிருக்கிறார். அவங்க மேடை மாதிரி நீங்க பேசி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்ல, மேடை மாதிரி பேசிட்டு இல்ல நீங்க பேசுறத அமைதியா இருந்தோமே. இது கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க பேசுறாங்க கேட்டோம்ல, என்னோட நேரம் கொடுங்க எனக்கு. இல்ல நீங்க பேசுறாங்க கேட்டோமே, வேற வழி இல்ல. சொல்றேன் திமுக அன்னைக்கு அமைதியா இருந்தாரு. அதிமுக நான் சொல்லல, இது அமித்ஷா ஒரு நிமிஷம் இருங்க. அமித்ஷா சொன்னது 520 வடைகளை சுட்டார் வாக்குறுதின்ற பேர்ல. இவர் இப்ப வடையா சுட்டுட்டு இருக்காரு. ஏதோ திமுக மேடை ராயபுரம்ல மீட்டிங் போட்ட மாதிரி கூட்டணி வச்ச உடனே வட ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. இல்ல மோடி கூட கூட்டணி வச்சு வட ஞாபகம் வந்துச்சு. 7 கார் மாறி போறாரு, 8 கார் மாறி போறாரு, இல்ல நடந்து போறாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 வருஷமா நிதி ஆயோக் போக வக்கில்ல இவங்க 1000 கோடி ரெய்டு என்ன உடனே டாஸ்மாக்ல உதயநிதி நண்பர்கள் மாட்டின பின்னாடி லண்டன் ஒருவர் தப்பித்து ஓடினார். ஒரு நிமிஷம் சந்திச்சு கால்ல விழுந்தது பிரதமர்கிட்ட காலில் விழாத குறைய 4 வருஷம் கழிச்சு போகாம நிதி ஆயோக் மேல உங்களுக்கு இப்ப என்ன